கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் யோபு 4:4 படி, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணார். நம்ம விழுகிறவனை நம்ம என்ன செய்வோம்னா கை பிடிச்சி தூக்கி விடுவோம். அதுதான் யூஸ்வலாக நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவரோட வார்த்தையினாலேயே நிற்க பண்ணுறார். அவர் வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதுதான் தேவனுடைய வார்த்தைக்கும் நம்மளுடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. அவருடைய வார்த்தை ஜீவனும் ஆவியும் நிறைந்த வார்த்தைகள். அதுதான் பைபிளில் இருக்க ஒவ்வொரு வார்த்தை கூட அதோட உறுப்பு கூட கீழே விழாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. எதுக்குன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவ்வளோ வல்லமை இருக்குது. ஆவியானவருடைய வல்லமையை நம்ம அதிகமாக உணரணும்னா இந்த வேதத்தை வாசிக்க தியானித்து அதை உட்கொள்ளும் பொழுது தான் நமக்கு அவருடைய பவரை நம்ம என்ஜாய் பண்ண முடியும், செலிப்ரேட் பண்ண முடியும், நம்ம வாழ்க்கையில் உணர முடியும். அதை நிமித்தம் நமக்கு அதிசயமான காரியங்கள்லாம் கர்த்தர் நடத்தி கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணுகிற தெய்வம். விழுகிறவனை நிற்க பண்ணுறதுக்கு விழுகாத நில் அப்படின்னு சொன்னாலே நின்றுவாங்க. இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லணும். இயேசுவின் நாமத்தினால விழுகிறவனை பார்த்து விழுகாத, இயேசுவின் நாமத்தினாலன்னு சொன்னால் அவன் நின்றுவான், அவன் விழமாட்டான். ஏன்னா இது இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த வார்த்தையை நில்லுங்கிற வார்த்தை. அவர் சொல்லாரு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட்ட மாதிரி நம்மளும் கட்டளையிடணும். நில் அப்படின்னு சொன்னால் நிற்கும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய கிருபை பாருங்க. ஒரு சின்ன ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தாலே நீ தள்ளுண்டு போன்னு சொல்லி ஒரு மலையை பார்த்து சொன்னால் அது நடக்கும்னு சொல்கிறார். நம்ம விசுவாசிக்கிறது இல்லை, நமக்கு சந்தேகம் உடனே வந்துடுது. சாத்தான் உடனே நமக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம உள்ளத்தை அவன் மாற்றி விட்டுறான். அதனால தான் நம்ம இன்னும் அந்த மாதிரி உள்ள அற்புதங்களை பார்க்கலை. கர்த்தர் சொல்கிறாரு அடுத்து, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். தள்ளாடும் கால் எவ்வளோ நேரம் நம்ம ஜெபிக்க முடியும்? முட்டி போட்டுட்டு நெடுமுட்டியில் நின்று ஜெபிக்கிறது எத்தனை மணி நேரம் நிற்க முடியும்? ஆனால் நம்ம பார்த்தோன்னா இந்த அப்போஸ்தலராக வந்தார் பார்த்தீங்களா, இந்தியா தேசத்துக்கு சென்னைக்கு வந்தார். அவர் பேர் தோமா, நம்பா தோமா நம்மளுடைய நாட்டுக்குள்ளே வந்திருக்கார் ஊழியம் செய்யும்படிக்கு. அப்போ அவர் அந்த சின்ன மலைன்னு சொல்கிற அந்த மலை மேலே தான் அவர் ஊழியம் பண்ணார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கால் அவர் முட்டி போட்ட அந்த இடத்துல, முட்டி போட்டு ஜெபிச்ச அந்த இடத்துல, அந்த ஒரு ஸ்டோன்லேயே அதில் அவருடைய முட்டியுடைய அடையாளங்கள், இம்ப்ரிண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபீட் இருக்குதான், ஃபீட்டும் இருக்குதான், நீஸும் இருக்குதான். நீஸ் தான் முட்டியும் அந்த கால் பாதமும் ஒரு ராக்கில் இருக்க மாதிரி இன்றைக்கி வரைக்கும் சின்னமலையில் இருக்குது. அது நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த தோமா தாமஸுங்கிறவர் இந்த இடத்துல ஊழியம் பண்ணும்போது அவர் முட்டியிலேயே ஜெபிச்சிருக்கார். எத்தனையோ மணி நேரம் முட்டியிலே ஜெபிச்சதுனால அதே இடத்துல மாறி மாறி திருப்பியில் அப்படியே குழி ஆயிடுச்சு. அந்த கல்லே கல்லில் 2 கால் முட்டி வைக்கிற இடம் குழி விழுந்திருக்கு பாருங்க. இப்போ எத்தனை மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறார், எவ்வளோ ஒரு பக்திமான்னு பார்த்துக்கோங்க. அப்படி தள்ளாடிக்கிட்டு இருந்தா கூட முதல்லாம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது பார்த்தீங்களா. அது பழக்கமாகும்போது என்ன ஆகுதா, எப்படி பழக்கமாகுதுன்னா கர்த்தரோட வார்த்தையினால் பலப்படுத்தியிருக்கிறார். நான் நிறைய நேரம் நான் ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு அவர் ஆசைப்பட்டிருக்கலாம். அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், என்னோட முட்டியை ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்கன்னு கேட்டிருக்கலாம். அது நிமித்தம் கூட அவருடைய முட்டிகள் பலப்படுத்துச்சு. இன்றைக்கி என்னால் முட்டி போட முடியாது. ஏன்னு சொன்னால் எனக்கு என்னோடய இடது காலில் ஒரு டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி நடந்திருக்கு. அவர் வேலையாக சொன்னார், நீங்கள் ஊழியக்காரியா, முட்டி போட்டு ஜெபிக்கணும்லாம் இனிமேல் நினைக்காதீங்க, உங்களால் முட்டி போட முடியாது, உள்ள 2 மெட்டல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம முட்டி போட்டு ஜெபிக்க முடியாது. ஆனால் நான் என்ன செய்வேன், சில டைமு பிறண்டு படுக்கிறது நீட்டமாக, அதாவது சாஷ்டாங்கமாக ஆண்டவர் காலில் விழுகிறது மாதிரி உள்ள பொசிஷனில் நான் படுத்தேன். நான் பெட்டில் காட்டில் நல்ல மெத்தையில் படுக்கும்போது அப்படி பரட்டு படுப்பேன். அது என்னை ஹர்ட் பண்ணவே பண்ணாது. அந்த மாதிரி இருந்து நான் ஜெபிச்சிக்கிறது. நிறைய நேரம் கவுந்து படுத்து அது ஒரு சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபிக்கிறது ஒரு நல்ல ஒரு பொசிஷன் பாருங்களேன். ஆண்டவருக்கு பிடிச்சது, அதாவது கம்ப்ளீட் சரண்டர். அந்த மாதிரி சப்மிட் பண்ணி ப்ரேயர் பண்ணுவேன் இரவு நேரங்களில் விசேஷமாய். அது எனக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக இருக்கும் அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறது.
கர்த்தர் நல்லவர். அதனால் அவர் விழுகிறவனையும் விழுத்தாட்ட மாட்டார். அப்படியே கால்கள் வந்து தள்ளாடுகிற காலை வந்து அப்படியே விட்டுற மாட்டார். தள்ளாடினாங்கன்னா விழுந்துருவாங்க, தள்ளாடுனால விழுந்துருவாங்க. ஸோ ரெண்டையுமே ஆண்டவர் வந்து தன்னுடைய வார்த்தையினால் நிற்கவும் பண்ணுறாரு, தன்னுடைய வார்த்தையினால் பலப்படுத்துகிறாரு. இன்றைக்கி உங்கள் கால்கள் வந்து தள்ளாடிட்டு இருக்குதோ, உங்களுக்கு நடக்க முடியல, வயசாயிடுச்சு, இப்படி தான் வீக்னஸ் வரும், முட்டி தேய்மானம் ஆகும் அப்படிலாம் டாக்டர்ஸ் சொல்கிறாங்களா? ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தள்ளாடுகிறவனை வந்து நீங்கள் வார்த்தையினால் நிற்க பண்ணியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, அப்பா, கால்கள் வந்து தள்ளாடிட்டு, முட்டி வந்து தள்ளாடிட்டு இருக்கும்போது பலப்படுத்திருக்கீங்க. விழுகிறவனை வந்து நீங்கள் நிற்க பண்ணியிருக்கீங்க. நான் தள்ளாடி விழக்கூடாது, நான் சருகி விழுகக்கூடாது, என் கால்கள் சருகும்போது கிருபை தாங்குன்னு போட்டிருக்கு. இந்த வசனத்தெல்லாம் நான் நம்புகிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த மாதிரி நான் விழுந்தேன், அதுக்கப்புறம் கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சிங்கிற காரியம் வரக்கூடாது, நான் ஃப்ராக்சர் ஆகிட்டேன்னு வரக்கூடாது, நான் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க, எனக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்கிற ஒரு காரியம் வராதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமாக கால்களை ஸ்திரப்படுத்துகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறாரு. அவர் விழுகிறவனை பார்த்துட்டு இருக்க மாட்டார். கரத்தை கொடுத்து வார்த்தையை அனுப்பி நிற்க பண்ணுகிறவர் நிச்சயமாக செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த வேலையிலையும் அப்பா, கால் சம்பந்தமான நோய்கள், வலிகள், வேதனைகள் என்னென்ன இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை சுகப்படுத்துகிற தெய்வம். நீங்கள் உங்கள் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துங்க. எந்த நிலையில் இருந்தாலும் அவங்க மனரமியமாய் சந்தோஷமாய் மறுபடியும் வாழும்படிக்கு கிருபை தாங்க. என் கால் ஆப்ரேஷன் ஆனால் கூட நான் இன்றைக்கி வரைக்கும் நான் ஊழியம் செய்கிறதுக்கு வெளிநாடுகளுக்கு போகிறேன், உள்ளே போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், நிறைய இடங்களுக்கு ஏறி இறங்குற மாதிரிலாம் இருக்குது. ஆண்டவர் வலியே ஒன்று கூட இல்லாதபடிக்கு பாதுகாத்துருக்கீங்க. அதுபோல் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தர், நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை செய்யக்கூடிய தெய்வம். நீங்கள் கால்களில் எவ்வளோ வேதனையும் வலியும் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் புதிய வாழ்க்கை, புதிய ஜீவனோடு, புதிய பலத்தோடு அப்பா வாழ்க்கை நடத்த தேவரீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you friends for joining us and God bless you all.